அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எந்த மனிதர் ஜும்மாவுடைய நாளையிலே நல்ல முறையிலே வுது செய்துவிட்டு வெகு சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு சென்று அங்கே இமாமுடைய குத்துபாவை செவிதார்த்து கேட்கிறாரோ, எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அமைதியாக மௌனமாக அமர்ந்து ஜும்மாவுடைய அந்த இமாமுடைய குத்துபாக்களை செவிதார்த்து கேட்கின்றார்களோ, அதோடு ஒழுக்கத்தோடு அடுத்த ஜும்மா வரை அந்த மனிதனுடைய பாவத்திற்கு அது ஒரு பரிகாரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அடுத்த ஜும்மா வரையும் ஏற்படுகின்ற சிறு சிறு பாவங்களை அந்த குத்பாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? ஜும்மாவுடைய நாளில் கரெக்டாக குத்துபால முடிஞ்சதற்கு பிறகு வருகிறோம். ஜும்மாவுடைய ஒரு பரக்கத்தான நாள், ஜும்மா நாள் ஒரு மேன்மையான நாள். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த நாள் ஜும்மாவுடைய நாள். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாள் ஜும்மாவுடைய நாள். எல்லாம் முடிந்து ஷூர் ஊதப்படுகின்ற கியாமத்துடைய நாள் ஏற்படுகின்ற நாள் ஜும்மாவுடைய நாள். இப்படி ஏகப்பட்ட மேன்மைகள் மாண்புகள் ஜும்மாவுடைய நாளுக்கு இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாளில் தாமதமாக வருவது, குத்துபாவை செவிதார்த்து கேட்பதில்லை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதன் ஜும்மாவுடைய நாளில் குத்துபா நடைபெறுகின்ற பொழுது மெம்பரிலே இமாம் ஏறியதற்கு பிறகு பேசுவார் என்று சொன்னால் பேசல, செய்கை செய்கிறார், இஷாரா செய்கிறார், தவறு நடப்பதை சுட்டி காட்டுவதை கூட மார்க்கம் தடை செய்கிறது. அந்த நேரத்திலே இஷாரா செய்து தவறுகளை சுட்டி காட்டினாலும் கூட குத்துபாவுடைய நன்மைகளை இழந்து விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் பதிவு செய்கின்றார்கள். ஜும்மாவை கண்ணியப்படுத்துவோம், ஜும்மாவை மேன்மைப்படுத்துவோம். வெகு சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவுடைய எல்லா பரிபூர்ண நன்மைகளை பெறுகின்ற தௌஃபீக்குல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.